அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகாமே இயேசு சீசர்களில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். போதும். நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஒரு கழுதை குட்டியை தெரிந்து கொண்டு அதில் பயணம் செய்யும்படி ஊர்வலமாக பவனியாக வரும்படி தீர்மானம் பண்ணினீர். அப்படியாய் அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து வர சொல்லி அதிலே ஆண்டவராகிய இயேசு அமர்ந்து கடந்து போகும் பொழுது எருசலேம் நகரத்துக்குள் கடந்து போக வழிநெடுக்கையும் அத்தனை ஜனங்களும் ஆர்ப்பரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஓசன்னா, உன்னதமான தேவனுக்கு மகிமை என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே அந்த பவனியை நினைவு கூர்ந்து நாங்களும் இந்த பகுதி மக்கள் மத்தியில் பவனியாய் சென்று நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்த தயவுக்காய் நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை தந்தங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராய் இயேசு பாடுபடுவதற்கு முன்பதாக சீசர்களோடு பந்தி அமர்வதற்கு முன்பதாக ஆண்டவர் எருசலேமுக்கு சமீபமாக ஸ்தோத்திரம் அவர் அந்த பட்டணத்தில் ஒரு கிராமத்துக்கு நேராய் கடந்து போகிறார். ஸ்தோத்திரம். போகிற வழியில ஆண்டவர் தம்முடைய சீசர்களை அழைத்து அதுல 2 பேரை குறிப்பாக அழைத்து, நீங்கள் அந்த முச்சந்தில் கட்டப்பட்டிருக்கிற கழுதை குட்டியை அவிழ்த்து வாருங்கள் என்று சொன்னார். இந்த கழுதை குட்டியை அவருடைய உடையவர்கள் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர்களும் அப்படி குட்டி அவிழ்க்க போனாங்க. அவிழ்க்கும் போது உடையவர்கள் கேட்டாங்க, எதுக்கு அவுக்குறீங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன பொழுது எதுவுமே பேசல. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒரு கழுதை குட்டிகளாக இயேசுவை சுமந்து கொண்டு இந்த பகுதி மக்கள் மத்தியிலே கடந்து சென்று இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி முழக்கமிட்டு கைப்பிரதிகளை கொடுத்து பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி முழக்கமிட்டு இந்த பகுதியில் நாம் மீண்டும் ஆலயத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். இயேசுவை நாம் சுமக்காவிட்டால் நிச்சயமாக சுவிசேஷம் சொல்ல முடியாது. இயேசு நமக்குள் இல்லாவிட்டால் தேவனுடைய சத்தியத்தை தெளிவாய் சொல்ல முடியாது. இயேசு நமக்குள் வாழாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் நிச்சயம் சொல்ல முடியாது. ஏன்னா இயேசு நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிறபடியால் ஆண்டவர் சொன்னார், நீங்களே என் ஆலயமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உன்னதமான கடவுள் தங்கத்தை படைத்தவர், உலகத்தை படைத்த தேவன் ஒரு தங்க மாளிகையிலே இருக்கலாமே. ஏன் ஆண்டவர் இந்த பரலோகத்தின் மேன்மைகளை திறந்து இந்த உலகத்தில் வந்து மாட்டுக்கொட்டையில தன்னை தாழ்த்தி பிறக்கணும்னு சொன்னா எவ்வளோ பெரிய தியாகம் செய்த தெய்வம், நமக்காக தியாகம் செய்த கடவுள். ஸ்தோத்திரம். ஏன்னா அவருடைய பிறப்பு எளிமையானது, வளர்ப்பு எளிமையானது, அவருடைய ஸ்தோத்திரம் தோற்றமும் எளிமையான தோற்றம், அழகான ரூபம். நானும் கூட அவருடைய ஸ்தோத்திரம் ஊர்வலமாய் எடுத்து சென்ற அந்த கழுதை குட்டியும் கூட எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட ஒன்று. ஆக்சுவலா இந்தியா தேசத்துல தான் அது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு
ஜீவஜந்து என்று சொல்றாங்க. ஸ்தோத்திரம். விஞ்ஞான ஆராய்ச்சியின்படி சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நேஷனல் மிருகம், முதலாவது குதிரை, இரண்டாவது கழுதை. இது என்ன, ராஜாக்கள் அந்த காலத்தில் யுத்தத்தில் ஜெயம் பெற்று கொண்டு அந்த ராஜாக்கள் என்ன செய்வாங்களாம், அந்த வெற்றியை கொண்டாடி மகிழும்படி ஊர்வலமாய் குதிரையின் மேல் சவாரி பண்ணி அவங்களுடைய சகாக்களோடு கூட பயணம் செய்வாங்க, ஒரு வெற்றியை கொண்டாடி மகிழ. இரண்டாவது இந்த கழுதையும் பயன்படுத்தி கொண்டார்கள். அதனால ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய பாவ சாபங்களை முற்றிலுமாய் சுமந்து தீர்த்து இந்த உலகத்தில் தன்னையே ஜீவ பலியாய் அர்ப்பணித்து சிலுவை பரியந்தவரை, மரண பரியந்தரை தாழ்த்தி சிலுவையின் ஊடாக சென்று மரணத்தை சந்தித்து அவர் சொன்னபடி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து மகிமையாய் வெற்றி சிறந்து பரலோகம் கடந்து சென்றிருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் மகிமையாய் வெற்றி சிறக்க செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் அவர் மகிமையான வெற்றியின் சின்னமாக கழுதையின் மேல் ஏறி வந்தார். கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பார்வைக்கு ஒரு கழுதை குட்டி, அது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, பொதி சுமக்கிறது என்று சொல்லி, பொதி சுமக்கும்படி, சுமை சுமக்கும்படி ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்று சொல்லி சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை திருப்புங்க, 19வது அதிகாரம் 28 சில வசனத்தை படிங்க. எருசலேமுக்கு புறப்பட்டு பெத்தானியா என்ற ஊருக்கு சமீபத்த போது தம்முடைய சீசர்களில் 2 பேரை நோக்கி, இந்த சுவிசேஷ புஸ்தகங்களில் இந்த கழுதைக்குட்டி சவாரியை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, ஸ்தோத்திரம், அந்த கழுதைக்குட்டி எனக்கு வேண்டும். அந்த கழுதைக்குட்டி ஆல்ரெடி பொதி சுமக்காம, சுமக்காம ஒரு பரிசுத்தமாய் எந்த வித பாரத்தையும் சுமக்காம முச்சந்தில கட்டப்பட்ட ஒரு கழுதைக்குட்டி. ஸ்தோத்திரம். இப்போ கழுதைக்குட்டி என்று சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசுவை சுமக்கும்படி அதை அழைத்து கொண்டு வர்றாங்க. வந்ததும் ஆண்டவராய் இயேசு கழுதைக்குட்டி மேல் உட்கார்றாரு. நல்ல சில கம்பளங்கள் எல்லாம் விரித்து அதன் மேல் ஏறி உட்கார்ந்தார். கழுதைக்குட்டிக்கு எப்ப மகிமை உண்டாயிற்று? அது கட்டியிருந்த இடத்துல இருக்கும் பொழுது யாரும் அதை கவனிக்காரில்லை, யாருமே கவனிக்க மாட்டாங்க. என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்குள்ள இல்லாவிட்டால், இயேசு நம்மோடு கூட வாழாவிட்டால், இயேசுவின் ஆவி நமக்குள்ள இல்லை என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லை என்றால், ஸ்தோத்திரம், நம்ம எந்த இடத்திலே மரியாதை பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவ, உண்மையான ஒரு கிறிஸ்தவன் சொல்லி மரியாதையை பெற்றுக்கொள்ள முடியாது, பரலோகம் போக முடியாது. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியாது. ஸ்தோத்திரம். அப்போ வந்து கழுதைக்குட்டி ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன பொழுது உடையவர்கள் சொன்னாங்க, மௌனமா இருந்தாங்க, அவிழ்த்துட்டு போங்க என்று சொல்லி அழுத்துட்டு போய் ஆண்டவர் உட்கார்ந்ததும் கழுதைக்கு மகிமை உண்டாயிற்று. என் அன்பான தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, நீயே என் ஆலயமா இருக்கிற, நான் ஆலயத்துக்குள்ள வாசம் செய்யணும், ஆலயத்தை திறந்து கொடு, நான் உனக்குள்ள வாசம் செய்யணும் சொல்லி இன்றைக்கு மனிதருடைய இருதய கதவை கர்த்தர் தட்டி கொண்டிருக்கிறார்.
யார் ஒருவர் அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறப்பார்களோ அவர்களுக்குள் வாசம் செய்வேன் என்று சொல்லி என் ஆண்டவராய் இயேசு சொன்னார். ஸ்தோத்திரம். நமக்குள்ள ஆண்டவர் இருக்கார். ஆண்டவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நல்ல வெள்ளை ட்ரெஸ்ஸும் போட்டு சந்தோஷமா ஆண்டவரை சுமந்துட்டு அறியாத மக்கள் மத்தியில், ஜனங்கள் மத்தியில, புறஜாதி மக்கள் மத்தியில சிரமங்கள் பார்த்து சிரமங்களை சகித்து எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவருடைய சுவிசேஷங்களை பிரசங்கித்து சந்தோஷமாய் கடந்து வந்தோம். ஏன்னா கர்த்தர் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நமக்குள்ள இருக்கிறாரு, கடவுளே நமக்குள்ள இருக்காரு. ஸ்தோத்திரம். அதனால நமக்கு எதனால மரியாதைன்னு தெரியுமா? கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உண்மையான கிறிஸ்தவம், உண்மையான கிறிஸ்தவளை ஸ்தோத்திரம் ஒரு மரியாதை கிடைக்கிறதுன்னு சொன்னா ஜனங்க, மற்ற ஜனங்க, புறஜாதி மக்கள் என்ன சொல்லுவாங்க? இவங்க ஒரு வார்த்தை சொன்னா அப்படி பலிக்குது, இவங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்காரு. ஸ்தோத்திரம். எங்க இருந்து வருது மரியாதை? கிறிஸ்து நமக்குள் இருக்கிறதுனால. ஸ்தோத்திரம். கிறிஸ்து நமக்குள்ள இல்லைன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, இத்தனை நாட்கள் கடந்து போய்விட்டது. இதுவரை இயேசுவை நீ சுமக்கலன்னா இன்றைக்கு ஆண்டவருடைய சமத்துல ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் உலகத்துல இம்மைக்காக வாழ்ந்து கொண்டிருந்தேன், உமக்கென்று ஒரு தனி இடம் கொடுக்கல, உம்மை சுமக்கும்படி நான் இன்னும் ஒரு தீர்மானம் எடுக்கல, ஒப்பு கொடுக்கல. இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இனி வருகிற காலங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதை குட்டியாக எனக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும்படி, மகிமை உண்டாகும்படி, எனக்கு ஒரு உயர்வு உண்டாகும்படி, கர்த்தரை நான் சுமக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? இயேசுவை நான் சுமக்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ இயேசுவை சுமக்கும் பொழுது உலகத்தினுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் உன்னை சுமக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் உயர்ந்திருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 31வது வசனம். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி என்ன வஸ்திரம், எதை கையில கிடைச்ச வஸ்திரம் எல்லாம் கொண்டு போட்டிருப்பாங்க. பாவம் அழுக்கு அத்தனையும் இயேசுதான் சுமக்கிறதுக்கு இருக்காரு. ஸ்தோத்திரம். அவரை தெரிஞ்சு அவருடைய வெளிப்பாட புரிந்து வைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து உன்னதமான கடவுள் என்பதை புரிந்து வைத்துக் கொண்டு துணிகரமான பாவங்களை செய்யறாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த நாட்களில இயேசுவை கழுதையின் மேல் ஏற்றும் பொழுது வஸ்திரங்களையும் துணிகளையும் எல்லாக்களையும் போட்டு அதன் மேல் உட்கார வைத்தார்கள். அப்படின்னா வீடுகளில் இருக்கிற அசுத்தமான காரிய துணிகள், கந்தைகள் எல்லாத்தையும் கொண்டு நீங்க சுமைங்க, நீங்க எடுத்துருங்க. என் வீடு சுத்தமாகட்டும், என் வாழ்க்கை சுத்தமாகட்டும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி அசுத்தத்தை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட எரிஞ்சு விட்டாங்க. ஸ்தோத்திரம். பலியில எல்லாம் மரக்கிளைகளையும் தரித்து போட்டு ஸ்தோத்திரம் வஸ்திரங்களை விரித்து அதன் மேல கழுதை குட்டி நடக்குது. என் அன்பான தேவ பிள்ளையே, நல்ல உயர்வான ஒரு அந்தஸ்து கிடைக்கணும்னா நீ இயேசுவை சுமக்கிறவளாய் மாற வேண்டும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை நாட்கள் சுமக்கலன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் உம்மை சுமக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள் என்னை விட்டு நீங்கி போக வேண்டும். என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும். ஆண்டவரே, எல்லா அசுத்தங்களையும் எடுத்து தூர எறிகிற இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்ல பொழுது அவங்க விட்டாங்க. இன்னைக்கு அநேகரை சாஸ் கட்டி வைத்திருக்கிறான். உலகத்தினுடைய ஆசைகளை காட்டி, இச்சைகளை காட்டி, பொருளாசைகளை காட்டி, பணத்தை காட்டி பிசாசு என்ன செய்யறான்? உலகத்தில் இழுத்துட்டே இருக்கிறான். ஸ்தோத்திரம். ஒரு நாள் செய்திகளை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், ரொம்ப நேரத்துக்கு ஒருத்தர் சொல்றாரு, உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு. அவருக்கு அப்பாவா இல்ல சொந்தக்காரங்களா என்ன தெரியல, வயசான கொஞ்சம் வயசானவர். உலகத்திலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரன். ஸ்தோத்திரம். போர்ச்சோ சட்டத்தில் ஸ்தோத்திரம் அவங்க கொண்டு போட போறாங்க. என்ன நடந்து ஏது நடந்து அதை முக்கியத்துவம் கொடுக்கல. நான் எது சொல்ல வரேன்னா, அவ்வளோ பெரிய புகழ்பெற்ற ஊழியக்காரன். அவரே சொல்றாரு, சடுதியா வளர்ந்தாரு, சடுதியா உயர்ந்தாரு, உலகம் முழுவதும் சுத்தினாரு, எல்லாம் நிறைய ஜனங்களை ஆதாயப்படுத்தினாரு. கடைசியா எங்க போறாரு? ஜெயிலுக்கு. யோசிச்சு பாருங்க, பிசாசு எப்படி இழுக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளையே, பணம், பொருள், பொன், இச்சை, இப்படிப்பட்ட ஆசைகளை பிசாசு காட்டி, அது சின்ன வயசு உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திட்டார். பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரன் என்றார். அப்போ மனசுல நினைச்சேன், நமக்கு நம்ம மனசுல நினைச்சிட்டேன், அவ்வளவுதான். சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழல். எதை சொல்றேன்? முடிந்த வரையிலும் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய சித்தங்களை செய்து கொண்டிருக்கிற, மின்னல் வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் பிசாசனுடைய வலையில இழுத்து அவன் நரகத்துக்கு நேர தள்ளிட்டு இருக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளையே, எதுல கட்டப்பட்டிருக்கிறான் மனுஷன்? எதுல? ஆசையில கட்டப்பட்டிருக்கிறான், பண ஆசையில கட்டப்பட்டிருக்கிறான், பொருளாசையில கட்டப்பட்டிருக்கிறான், ஆசை செல்வங்களில கட்டப்பட்டிருக்கிறான். இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களில கட்டப்பட்டவனாயிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கழுதை எனக்கு வேண்டும். நீ ஒருவேளை கட்டப்பட்டிருப்பாயானோ, செயல்பட முடியல, தேவ சித்தத்தை செய்ய முடியல, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியல. ஓ, பிசாசு என்னை கட்டி வைத்திருக்கிறான். பலவிதமான ஆசைகளை காட்டி ஆண்டவருடைய சமத்துல ஜெபிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, பைபிள் படிக்க முடியல, சர்ச்சுக்கு போக முடியல, ஆராதிக்க முடியல. ஏன்? உலகத்தினுடைய கட்டுகளினால கட்டப்பட்டு ஸ்தோத்திரம் சிக்குண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். வெளியே வர முடியல. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இது வேண்டும், இந்த கழுதை எனக்கு வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமத்துல ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் ஒரு கழுதை, நான் கட்டப்பட்டிருக்கிறேன், உலகத்துல நான் கட்டப்பட்டிருக்காப்பா. இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் இச்சைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிட்டு நான் உனக்கு உம்முடைய சமூகத்துல உம்மை சுமக்க, உங்களை சுமந்து கொண்டு போக, எனக்கு ஒரு டிகிரிட்டி வர, எனக்கு மரியாதை அந்தஸ்து வர, ஸ்தோத்திரம், பரலோக பாக்கியம் கிடைக்க இன்றைக்கு உம்முடைய சமூகமா வர ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். அந்த சீசர்கள் 2 பேர்கிட்ட சொல்லி அனுப்பினார் சுவிசேஷத்தை. 2 பேர்கிட்ட, முக்கியமான ஆட்கள் கிட்ட, சீசர்கிட்ட சொல்லி 2 பேர் தான் போய் சொல்லி அந்த குழந்தை குட்டியை வேணும்னு சொல்லி அவுத்துட்டு வராங்க. அவுக்கப்பட்ட பிறகு அது ஃப்ரீ ஆயிட்டு. ஸ்தோத்திரம்.
உன்னுடைய வாழ்க்கையின் உலக பிரகாரமான கட்டுகளிலிருந்து நீ அவிழ்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விடுதலையோடு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும்னா, இயேசுவை நீ சுமக்கணும்னா, அவருடைய இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி சுவிசேஷங்களை பிரசங்கிக்கணும்னா நீ இயேசுவை சுமக்கும்படி ஒப்புக்கொடு. கழுதை ஆண்டவருடைய பக்கத்தில் வந்து நின்றது. கம்பளங்களை விரிச்சாங்க, ஏற்றி உட்கார வச்சாங்க. கழுதை புறப்பட்டு போகுது. எதுல போகுது? மரக்கிளைகளையும் ரோடுகளிலே பலவிதமான உயர்ந்த வஸ்திரங்களையும் கந்த வஸ்திரம் எல்லா வஸ்திரங்களையும் எடுத்து போட்டாங்க. அதில் கம்பீரமாக நடந்து போகுது. ஸ்தோத்திரம். வாழ்க்கையில உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கம்பீரமா நல்ல தைரியமா ஆவிக்குரிய வாழ்க்கை கம்பீரமா வாழணும்னா ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, ஆண்டவருடைய வருகையில போலான்னு சொல்லி தைரியத்தோட செயல்படணும்னா நீ இயேசுவை சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 37வது வசனம். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்தில் சபீமமாய் வருகையில் திரளான கூட்டமாய் சீஷர்கள் எல்லோரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டாங்க. ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் சுமக்கும் பொழுது ஸ்தோத்திரம், தேவன் நம்மேல் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்க, கழுதையின் மேலே சவாரி பண்ணிட்டு இருக்கார். நான் பஸ்ல சொன்னேன், கழுதை ஸ்தோத்திரம் வெற்றி பெற்ற பிறகு ஊர்வலமாய் சந்தோஷமாய் அதன் மேல் ஏறி அமர்ந்து கடந்து செல்வது ராஜாக்களுடைய ராஜாக்களுடைய காலங்களில் அந்த காரியத்தை செய்வாங்க. குதிரை எடுப்பாங்க, இல்லைன்னா கழுதை எடுப்பாங்க. அவங்க ஊர்வலமாய் சந்தோஷமா போவாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரும் எவ்வளவு சந்தோஷமா போறாரு பாருங்க. போய் எங்க போறாரு? ஆலயத்துக்குள்ள. அதில் கவனிங்க. ஸ்தோத்திரம். கழுது மேல் சவாரி செய்து சந்தோஷமா போறாரு. ஜனங்க எல்லாம் ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துறாங்க. உன்னதமான ராஜா வர்றாருன்னு சொல்லி ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்தி சந்தோஷத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. ஆண்டவர் எங்க போறாரு? ஆலயத்துக்குள்ள. ஆலயத்துக்குள்ள. அல்லேலூயா. அந்த ஆலயம் தீட்டுப்பட்டிருக்கிறது. எப்படி? காசுக்காரன், புறா வைக்கிறவன், வட்டிக்கு விடுறவன், துட்டுக்காரன் எல்லாரும் பலகையை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். ஆண்டவர் பார்த்தாரு, கோவம் அணைஞ்சிட்டார். அவர் கழுதை மேலே உட்காந்து சந்தோஷமா போற எல்லா ஜனங்களும் வாழ்கன்னு சொல்லி ஆர்ப்பரித்தாங்க. ஆனால் ஆலயத்துக்குள்ள போய் போனதும் அவர் கோவப்பட்டு பலகை எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டு எல்லாரும் அடிச்சு துரத்தி எல்லாரும் துரத்தி விட்டார் கோபத்தில். ஸ்தோத்திரம். என் பிதாவின் வீடு அனைவருக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறதே, நீங்க ஏன் இப்படி கள்ளர் குகை ஆக்கிட்டீங்க? என்ன அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, நீங்களே என் ஆலயமா இருக்கிறீங்க, இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதீங்க. உலக ஆசைக்காக தீட்டுப்படுத்தாதீங்க, இச்சைக்காக தீட்டுப்படுத்தாதீங்க, முன் வச்ச கால பின்னால எடுக்காதீங்க. தீர்மானத்தில் உறுதியா இருங்க. கர்த்தரே தேவன் என்றால் கர்த்தரை துதியுங்க, பாகால் தெய்வம் என்றால் பாகால துதியுங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி
நீயே அவ்வாலயமாயிருக்கிறாய். இந்த ஆலயத்தை நீ தீட்டுப்படுத்தாத. தீட்டுப்படுத்தினேன்னா நான் கோபப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் இருந்தாதான் ஆண்டவர் இருப்பார். உனக்குள்ள பரிசுத்தம் இல்லைன்னா ஆண்டவர் இருக்க மாட்டார். இருக்கிற மாதிரி நடிக்கலாம், ஆவியான இருக்கிற மாதிரி நடிக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். உலகம் தேவனுடைய ராஜ்யம் வித்தியாசம் உள்ளது. உலகம் என்பது பாவ, சாபம், இச்சை, ஆசா பாசங்கள் நிறைந்ததுதான் உலகம். அதனுடைய முடிவு நரகம். ஆனால் பரலோகம் என்பது ஆண்டவர் ஏன் சொன்னாரு? கீழானவரை நாடாதீங்க, மேலானவைகளை நாடுங்க. நான் மேலானவைகளை, நீங்கள் மேலானவைகளை நாடும் பொழுது நான் மேலாய் இருந்து உங்களை என்னோடு கூட ஆளுகை செய்து மேலான ஆசீர்வாதமான பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவா பிரசங்கம் பண்ண. நம்ம இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தோம். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அதனால என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் தங்குற ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதபடி ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவராய் இயேசுவை சுமக்கிறவர்களாய் காணப்படணும். எதிலேயும் நீங்க கட்டப்படக்கூடாது, எதிலேயும் நீங்க சிக்குண்டவர்களாய் காணப்படக்கூடாது. நீங்க கட்டப்பட்டீங்கன்னா ஸ்தோத்திரம், அந்த கட்டு அவிழ்க்கிறதுக்கு பெரிய பாடு. ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, கட்டு அவிழ்த்துட்டு வா, எனக்கு வேணும். எப்பேற்பட்ட பாவ கட்டாலும் சரி, சாபம் ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட கட்டாலும் சரி, அவிழ்த்துட்டு வா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், எனக்கு வேணும். எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தேவை. என்னை சுமக்கிற கழுதை குட்டிகளாக இன்றைக்கு எனக்கு தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நான் ஒரு கழுதை குட்டியாக உம்மை சுமக்கும்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன். உலகம் எனக்கு வேண்டாம், இச்சை வேண்டாம், ஆசா பாசம் வேண்டாம், எல்லாமே வேண்டாம். ஒரு வாழ்க்கை உண்டு, அது இயேசுவோடு. ஒரு வாழ்க்கை உண்டு, அது இயேசுவோடு. வாழ்க்கையின் முடிவு பரலோகம். அந்த குறிக்கோளோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழுவோம். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்புங்க, எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழும்பியதில்லை. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் எவைகளில் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறேன், என்னால் செயல்பட முடியல. ஆண்டவரே, உம்மை சுமக்கணும்னு நான் பார்க்கிறேன், உம்முடைய சித்தத்தை செய்யணும்னு பார்க்கிறேன், முடியல. நான் எதில் கட்டப்பட்டிருக்கிறேன், தயவு செய்து அந்த கட்டுகள் என்னை விட்டு அவிழ்ந்து போகட்டும். உம்மை சுமக்கும்படி இன்றைக்கு நான் தீர்மானம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேவ சமூகமாக ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். உன்னை கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை
கையில் ஏந்திடுவார், உன்னை உள்ளங்கையில் ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.